அவன் ஏன் சிரிக்கிறான் தெரியா? எதுக்கு சிரிக்கிறான் தெரியா? எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். அவன் ஏன் சிரிக்கிறான், எதுக்கு சிரிக்கிறான் எனக்கு தெரியும். வாய்க்கு இது சிரிக்கிறான். அவனுக்கு போய் சப்போர்ட் பண்ணி சிரிக்கிற சபரியே. சூப்பரா உக்காந்துங்கிறம்மா, அருமையா உக்காந்துங்கிற. நீ உக்காந்து சொல்லி என் பொண்டாட்டி மாரி பொட்டப்ப கட்ட வரும் வரால. நீ கையாட்டு சொல்லி என் கூத்தாரு மாரி இருக்குது. என்னடா என்ன? ஐயோ இப்பதான் பகுத்துட்டு பொண்டாட்டி மாரி இருக்குது. பூச்சி நீ அடிக்கிறாமா வந்து அதுவும் நான் தூக்கி நின்று சொல்ல அடிக்கிறாமா. அவன் ஒரு அடி அடிக்கத்தானே. அவன் எப்ப தூங்கட்டும்னு பாக்குறேன். ஏன் இப்ப போய் அடிச்சா? திருப்பி அடிப்போம். அவன் தூங்க சொல்லிட்டு அடிச்சுட்டு வந்து. அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுடா. ஒரு கடனை வாங்கிட்டியா, எவ்வளவு வாங்கிருக்கலாம், கொண்டிருக்கலாம், போயிருக்கலாம். என் வீட்டான 100 பேர் வராமா. 100 பேர். 100 பேரா? தெருவே என்ன பார்த்து அதிர்ந்து. என்னடா என் வீட்டான 100 பேர் வரான்னு சொல்லிட்டு. யாரு இந்த 100 பேரு? எல்லாம் எனக்கு கடன் கொடுத்துவேன். ஐயோ அம்மா, என் உடம்பு செல்ல ஒருத்த ஆட்டோல ஊசி ஓட்டிட்டு வந்து வீட்டை விட்டு போனான். ஒருத்த ஆப்பிளி ஒருத்த திராட்சை என்னால சாப்பிட முடியல. ஏன் இதெல்லாம் செய்யறாங்க? நான் செத்து நான் துட்டு காட்ட மாட்டேன்ல, உயிரோடு வச்சுக்கிறாங்க. ஆனா அவனுக்கு இன்னொன்னு தெரியாது, நான் உயிரோடு இருந்தாலும் துட்டு காட்ட மாட்டேன். நான் வேற லெவல்ரா டேய் புட்டான். ஏய் அப்படிலாம் சொல்லக்கூடாதுடா. ஒரு கரண்டை வாங்கிட்டே ஒரு மரியாதையா பேசி முடிச்சுட்டுனா எதுக்கு இவ்வளவு நடக்க போகுது சொல்ல பார்க்கலாம். ஒரு கரெக்டா பேசுறேன். அதான் ஒரு மரியாதையா பேசிட்டு வந்துரு. புரியுது? அழகா பேசுறேன். நான் ஏய் என்னம்மா அவன் எனக்கு மரியாதை கொடுக்குறானா? என்னத்தான் கடை வாங்கின கூட மரியாதை கொடுக்குறானா? ஏன்னா கூட்டாது வந்து கத்துறான். 2 தெரு கேக்குற மாதிரி கத்துறான். என்ன கட்டுறான்? டேய் துட்டு காட்டியா இல்லையா? வாங்கி துண்ணு சொல்ல வைக்கனியா இல்ல துண்ணல துட்டு காட்டுறா இல்ல கேஸ் போடுண்டான்டா. கேஸ் போடு. கேஸுக்கு நீ ஒரு 10,000 செலவு பண்ணு, நான் ஒரு 10,000 செலவு பார்க்கலாம். ஏன் செலவு பண்ற? அந்த 10,000 அவங்கடா அடி. அந்த 10,000 அவன் விட்டு போட்டு அவங்க விட மாட்டான். கடை வாங்க நான் மட்டும் இது பண்ணுவானா? போமா அப்பால கடை வாங்கி அது கேஸ் நாத்துவேன். புரியல? கடை வாங்கி அது கேஸ் நாத்து. அது கூட கடன் தானா? எல்லாம் ஆண்டவன் என்ன படிச்சதே கடந்துக்கிட்டான். தெரியுமா? அப்படி இல்லடி தங்கம். நான் என்ன சொல்றேன், ஒரு கடை வாங்கிட்டியா? நீ கரெக்டா பேசுற. அடுத்தவனுக்கு பைப்புல படிச்சவனுக்காச்சும் பைப்புடணும். யாரா? கடவுளுக்கு. நான் ஒண்ணு சொல்றா. என்ன? இந்த கடன் குடுக்கறான் பாரு, அவன் மனுஷன். கடை வாங்குறான் பாரு, அவன் தான் கடவுள். அது எப்படி கடவுள்? இந்த திருவா பண்றாங்க, அந்த சாமி வந்து ஒரு 5 லட்சம் 6 லட்சம் திருவா பண்ணுன்னு சொல்லிச்சா? இல்ல, வீட்டு வச்சு பண்றாங்க. 20 துட்டு வச்சு திருவா பண்றாங்க. அது துட்டு இல்லாத கடவுள். நானும் துட்டு இல்லாத கடவுள். போடுங்க கேட்காதுவா, நான் கடவுள். இனிமே எனக்கு ஆடு கொடுங்க மாடு கொடுங்க, கோய் வேணாடா. ஏன்டா கோய் வேணாம்? அது சூடு உரம்பு ஊர்த்து உள்ள போய் கோயில சொன்னீங்க. அதுக்கு எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். நீங்க வேணும் உள்ள வச்சு கூட்டு போடுறீங்க. அது வேற இது வேற, எல்லாம் ஒண்ணுதான். இப்போ கடவுளுக்காக செய்யறாங்க. கரெக்டா பேசுறேன். கடவுள் எது வந்தாலும் உச்சரி போட்டு பேசுறேன், எனக்கு புரியும். கடவுள் கரெக்டா கடவுள் அம்மா தாலி அறுப்பா வந்து ஆத்துருவா. சுத்தமா வந்து ஆத்துருவா. சுத்தமா எங்க அப்பங்கார புடியில்வா புடியில்வா. ஒரு கோட்டை வாங்கினா அவனு ஒண்டியா குடிக்கிறான். அவன் அப்பங்காரனா? அவன் அப்பங்காரனா? ஒரு புள்ளக்கரான் ஒரு 90 தரானா? இல்ல ஒரு பாட்டு போய் அவன் ஒண்டியா குடிக்கிறான். அவன் அப்பங்காரனா? பின்ன நான் உச்சமான குரல் மாதிரி வந்து உக்காது. அவனுக்கு குத்து நான் குடி வந்தாகுது. யாருக்கு? எங்க அப்பனுக்கு. என்ன குடும்பம் இது? நாட்டை வாழ வைக்கிறோம், நாட்டை வாழ வைக்கிறோம். நான் 3 கோட்டு, எங்க அப்பா 3 கோட்டு. ஒரு நாளைக்கு 6 கோட்டு. ஒரு கோட்டு 20 ரூபா வரி, 6 கோட்டு 120 ரூபா வரி கவர்மெண்ட் நாங்க கட்டுறோம். தெரியுமா? ஆனா அந்த பொம்பளைலாம் கட்டவும் நான் நிறைய இருக்குது உங்களுக்கு. வீட்டுக்காரெல்லாம் குடிச்சுவாங்க. ஏன்டா குடிச்சுவாங்க? எதுக்கா குடிச்சுவாங்க? ஏன் குண்டான தூக்கி அடிக்கிறீங்க? அவன் ஏன் குடிச்சுவாரான்? போய் குடிச்சுவாரான். நாடு நல்லா இருக்கணும், நம்ம நல்லா இருக்கணும், நம்ம தெருவு நல்லா இருக்கணும், நம்ம வச்சுக்கிற சாமி நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு குடிச்சிட்டு வரான். ஆமா, குடிச்சு வந்தா ஒரு மீன் கருவாடிக்கிறவங்க வார்த்தை வைக்க சண்டை பாருங்க. ஐயோ ஐயா, மீன் கருவாடு நாலு குடிச்சிட்டு வந்தாங்கன்னா தொடப்ப கட்டிலே அடிங்கம்மா. அச்சா விட பரவாயில்ல, நாங்க துண்டுவோம். உனக்கு தெரியாது. உனக்கு இன்னைக்கு தொடப்பட்டில் அடிக்கிறாங்க பாரு, நாளைக்கு அந்த குடும்பம் சந்தோஷமா இருக்கும். அதுல என்ன சந்தோஷம்? அது அடிக்கிறவங்களுக்கு தெரியும், வாங்குறது தெரியும். உனக்கு தெரியாது. ஏன் நானும் தான் குடும்பம் பண்றேன். துபாக்கு ஒரு குடும்பம் 2வது தரம். அது வேற இது வேற. நான் என்ன சொல்றேன், கடவுளை பத்தி நீ சொல்றல, கடவுள் வந்து ஒரு மனுஷனா இருந்தா அதெல்லாம் பாப்பாரு. கடவுள் வேற நம்ம வேற. பிரார்த்தனை இருக்கும், ஏதோ பாப்பாரு. ஆமா, நல்லது கெட்டது எல்லாம் பாப்பாரு. அவரு பாக்காதா? எத்தனை பேர் கோயிலுக்கு வராங்க, அவர் பாத்துக்கிறாரு. ஆனா இவங்களுக்கு தான் தெரியாது, அவர் பாத்து நடக்கிறாங்க. அவர் நல்லா பாத்துக்கிறாரு. அப்படி இல்லடா, கடவுள் வேற நம்ம வேற. இப்போ ஒரு எடுத்துக்காட்டு,
தான் எடுக்க சொன்ன எத்தான் எடுத்து கண்ணை என்னத்துல எடுப்ப யாரு தெரியும் எத்த வரல விடு சொன்ன டேய் ஏறா அதார விட்டுடா டேய் உட்கார்ந்து நான் ஒரு மாசம் போய் நான் ஏ விடுறா அவன் தாங்க நான் எட்டி பார்க்கறான் சரி ஒரு டீ வாங்கி கொடுக்க தானே ஏய் ட்ரம்ல டீ குடிச்சு பாடா உக்கால ஓய் எடுத்து காட்டுனா எடுத்து காட்டுறது இல்ல ஏ குட்டியே குட்டி வேணாப்பா இரிட்டேட்டிங் ஃபீல் ஆகுது என்ன ஃப்ரெண்ட்ஸ் கூட விஜய் அவன் இல்ல என்னோட அவங்க தான் ரொம்ப ஃபாலோ பண்றாங்க ஏய் இந்த மாதிரிலாம் பண்ணாதடா புடவை மடிப்பு கலையுது ஒரு மடிப்பு தான் கலை எங்களுக்கு எல்லாமே கலை நாங்க என்ன பண்றதா அவங்க எவ்வளவு நேரம் நெஞ்சு உக்காந்துக்கிறாங்க அவங்க தம்பிக்கு அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க தம்பிக்கு பதில் சொல்லு ஆமா பின்ன என்ன ஏ சே நீ காட்டி கூடிய அப்படிலாம் இல்ல போய் எடுத்து காட்டுனா ஒரு உதாரணம் ஒரு எக்ஸாம்பிள் சாரிமா மீனிங் புரியல நான் படிப்பு புரியல ஒரு உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்லு, சொல்லிட்டேன் சொல்லு. இப்ப நான் இருக்கிற எண்ணெயை வச்சுக்க என்ன வச்சு சொன்னி நீ வச்சுக்கனா என்ன வச்சுக்க சொல்ல என்ன வச்சு ஒரு உதாரணம் இப்ப நான் இருக்கிறேன் எங்க வீட்டுக்காரர் இருக்கிறாரு வைங்க, வைங்க. இந்த கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுது வைங்க இன்னுமே எனக்கு குழந்தை இல்ல வேண்டிக்கா நான் தர குழந்தை வேண்டிக்கா எந்த கடவுளுமே வேண்டாத பேசாத அது பேசாத கடவுள் நான் பேசுற கடவுள் அது நடக்காத கடவுள் நான் நடக்கிற கடவுள் அது வந்து உங்களுக்கு லேட்டா நான் உடனே தருவேன் ஏன்? நான் நித்யானந்த சாமியார் மாரி யாரு நான் நித்யானந்த சாமியார் மாரி நான் யார் தெரியுமா யாரு? ரஞ்சிதா ஐயோ அட பாய் உருளை காட்டு மாதிரி தேக்கு காட்டு மேல் செதுக்கி வச்சுக்கிறேன் ஐயோ எவன் கொடுத்து வச்சுச்சோ முள்ளைக்கு பத்து மாதிரி மாட்டிருக்கோம் ஏய் தோடப்ப கடை மேல வைக்கிறேன் அப்ப கீ வைக்கிட்டா நாடி முறைக்கிறா நான் என்ன- குத்து கூட ஒரு குத்து நான் எதுக்கு சொல்றேன் அது வேற இது வேறடா சரி ரெண்டு ஒன்றா விடு வச்சுக்கனா என்ன வச்சுக்கிறது இல்ல என்ன வச்சு ஒரு உதாரணம் ஆறா. இப்ப நான் இருக்கிறேன் எங்க வீட்டுக்காரர் இருக்கிறாரு கல்யாணம் ஆகல ஒரு குழந்தை வந்துச்சுன்னா என்னென்ன பண்ணுவாங்களோ அதை பண்ணுவாங்க அது வேற அவங்ககிட்ட துட்டு வாங்கினேன் எவ்வளவு தாண்டா வாங்கினேன் உண்மையிலே சொல்றேமா அவங்ககிட்ட நான் துட்டாவே கடை வாங்கல வேற என் பெருமை ஒண்ணு கிளந்து வச்சாங்க என் பெருமை என்ன தெரியுமா மோட்டர் பாய் வாங்கி தரணுமா 1 லட்சம் ரூபாய் என் வீட்டுக்குதே அதுக்கு ஏடிஎம்ல போனா வெறும் 2000 ரூபாய் வருது